அல்ஹம்துலில்லா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லா அம்மா பாத். பெண்கள் நறுமணம் பூசலாமா என்கிற ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, பெண்கள் நறுமணம் பூசுவதை தடை செய்யக்கூடிய எந்த ஆதாரங்களும் குர்ஆனிலோ ஹதீஸிலோ இடம்பெறவில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் பெண்கள் வீட்டை விட்டு வெளியேறுகிற போது நறுமணம் பூசிக்கொண்டு வெளியேறுவதை ஹதீஸ்கள் தடை செய்கின்றன. குறிப்பாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எந்த ஒரு பெண்ணாவது நறுமணம் பூசிக்கொண்டு மற்றவர்கள் தன்னுடைய நறுமணத்தை நுகர வேண்டும் என்ற நோக்கத்தோடு சென்றால் அவள் விபச்சாரியாகுவாள் என்று சொன்னார்கள். இந்த ஹதீஸ் முஸ்னத் அஹ்மத், நசாஇ போன்ற ஹதீஸ் நூல்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஒரு ஆதாரபூர்வமான ஹதீஸ் ஆகும். இந்த ஹதீஸின் அடிப்படையில் நாம் பார்க்கிற போது, ஒரு பெண் தன்னுடைய வீட்டில் இருக்கிற போது தன்னுடைய கணவனுக்கு, அதே போல் தன்னுடைய குடும்பத்தில் மஹரமான உறவுக்காரர்கள் இருக்கிற இடங்களில் நறுமணம் பூசிக்கொண்டிருப்பதில் பிரச்சனை இல்லை. ஆனால் வீட்டை விட்டு வெளியேறுகிற போது அல்லது அந்நிய ஆண்கள் இருக்கிற இடங்களில் போக வேண்டிய சூழ்நிலைகள் வருகிற போது நறுமணம் பூசிக்கொள்வது தடை செய்யப்பட்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். குறிப்பாக பள்ளிவாசலுக்கு செல்லுகிற போது நறுமணம் பூசிக்கொள்வதை மிக கடுமையாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்டித்தார்கள். உங்களில் யாராவது பள்ளிவாசலுக்கு வருவார்களாக இருந்தால் அவர்கள் நறுமணம் பூசிக்கொள்ள வேண்டாம் என்று சொன்னார்கள். இந்த ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே பொதுவாக உள்ள தேவைகளுக்காக வீட்டை விட்டு வெளியேறுவதாக இருந்தாலும் சரி, அல்லது இபாதத்துடைய நோக்கத்தில் மஸ்ஜிதுக்கு செல்லக்கூடிய பெண்களாக இருந்தாலும் சரி, வீட்டை விட்டு வெளியேறுகிற போது நறுமணம் பூசிக்கொண்டு செல்வது கூடாது. அது அல்லாமல் வீட்டிலே கணவனுக்கு முன்னால், அதே போல் வீட்டில் பிள்ளைகளோடு இருக்கிற போது நறுமணம் பூசிக்கொள்வதில் எந்த விதமான தடையும் இல்லை என்பதை புரிந்து கொள்ளலாம். வல்லாஹ்